அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் கோதிமுத்து. எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபோன்பே, கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறவங்க பற்றி தான் பேச போகிறேன். இப்போ சமீப காலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அடிச்சுக்குவாங்க, பணம் போகிற மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தா என்னென்னா, நமக்கு டக்குன்னு வந்து காணும் இந்த மாதிரி விழுகும். நமக்கு வந்துருச்சுன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது வராது. வந்துருச்சுங்க, எனக்கு என்ட்ரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நானே இந்த 10-20 நாளாக தான் அதை நோட் பண்ணேன். நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால் தயவுசெய்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் ப்ளே பண்ணுறாங்களா, ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். நமக்கு ப்ளே பண்ணாங்கன்னா பச்சை கலராக என்ட்ரி ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி ஏமாத்துகிற காலம். நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க. தயவுசெய்து ஃபோன்பே இதெல்லாம் போட்டாங்கன்னா நம்ம உள்ளே போய் என்ட்ரி பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஆகலைன்னா வேண்டாங்கன்னு கையில் கொடுத்துட்டு சொல்லிடுங்க. கூச்சமே படாதீங்க. நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ பெரும்பாலும் பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பணம் இல்லைங்கண்ணா, கையில் பணம் கொடுக்குறேண்ணா அப்படிம்பாங்க. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்கண்ணா அப்படிம்பாங்க. நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க, கோச்சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம், அவசரத்தில் வேலை செஞ்சுருப்போம், ஆனால் பணம் போட்டாச்சு அப்படின்ட்டுருவாங்க. கடைசி வார்த்தை ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நமக்கு என்ட்ரி மாதிரி காட்டும், ஆனால் அது நமக்கு வராது. அதனால் தயவுசெய்து நானும் 2-3 இடத்துல ஏமாந்துட்டேன். என்னை மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தயவுசெய்து இனிமேல் ஃபோன்பே, கூகுள் பே பண்ணாங்கன்னா தயவுசெய்து உள்ளே போய் பார்த்துக்க, என்ன தான் வேலை இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். நான் கவிஞர் கோதிமுத்து.